டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது முறையற்றது என திமுக சட்டத்துறை செயலாளரும் எம்பியுமான என்.ஆர். இளங்கோ தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் போன்று அமலாக்கத்துறை நடந்து கொள்வதாக விமர்சித்த அவர், எதிர்க்கட்சிகளின் மீது சோதனையை ஏவி அவர்களை பாஜகவிற்குள் வந்ததன் பின்பாக குற்றம் சுமத்தப்பட்டவர்களை புனிதராக்கி விடுகிறார்கள் என தெரிவித்தார். உள்ளிட்ட முறையீடுகளை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் மூலமாக மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மாண்புமிகு உச்சநீதிமன்றம், குறிப்பாக மாண்புமிகு தலைமை நீதியரசர் இடி தன்னுடைய வரம்புகளை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழக அரசு இது போன்ற நடவடிக்கைகள் மாநில சுயாட்சிக்கு எதிரானவை என்பதை குறிப்பிட்டு ஒரு மனு தாக்கல் செய்திருந்தோம். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஃபெடரலிசத்திற்கு எதிரானவை என்ற கருத்தினையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பதிவு செய்து ஈடியுடைய நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. அமலாக்கத்துறையை வைத்து எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் மீது நடத்தப்படும் பழிவாங்கும் நடவடிக்கையை பாஜக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மே 25ஆம் தேதி திருச்சியில் ராணுவ மைதானத்தில் ஜெய்ஹிந்த் சல்யூட் எனும் தலைப்பில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநாடு நடைபெற உள்ளதாக அறிவித்தார். இந்தியாவிற்காக வீரம் காத்த ராணுவ வீரர்களுக்கு சல்யூட், ஜெய்ஹிந்த் சல்யூட் என்ற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாடாக திருச்சி மாநகரில் இராணுவ மைதானத்தில் ஏற்பாடுகள் செய்ய இருக்கிறோம். புதுடில்லியிலிருந்து தலைவர்கள் பேச வர இருக்கிறார்கள். எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர், திரு சுரேஷ் ஹெக்டே மற்றும் டெல்லி தலைவர்கள், நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த மேனாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள், மேனாள் ஒன்றிய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சிவகாசி பட்டாசு தொழில் வலிமை பெற பாரத பிரதமரிடம் எடுத்துரைத்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஜபாளையத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னதாக ராஜபாளையம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபால்சாமி இல்லத்தில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கு பெற்றார். நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு நம்ம அதை பற்றி எதனாலும் சொல்லலாம். அதாவது தமிழக அரசாங்கம் இதே மாதிரி ஏற்கனவே பல்லடத்தில் ஒரு தடவை எல்லாம் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உண்ணாவிரதம் இருந்து அப்புறம் நாங்கள் போய் பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது விசைத்தறியை பொறுத்த மட்டும் எல்லோருக்கும் பாதிப்பு இருக்கிறது. அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அமைச்சர், கைத்தறித்துறை அமைச்சர் அது உடனடியாக அதை பார்த்து அவர்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய சிறுபட்டாசு ஆலையில தான் அதிகாரிகள் ஆய்வுங்கிற பொருளை போடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ஏற்கனவே பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர் என்னை பார்த்துருக்குறாங்க, இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இதை பற்றி மத்திய அமைச்சருக்கும் மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கும் எடுத்து சொல்லி சிவகாசி இந்த பகுதியில் பட்டாசு தொழிற்சாலை இன்னும் வலுவாக நடந்து எல்லா மக்களும் பயன்பெறுகிற வகையில், எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற வகையில் முடிந்த வரையிலும் நடவடிக்கை எடுப்போம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அதிமுக கழகம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் விசைத்தறி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திய போது அமைச்சர்கள் நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கூலி உயர்வு வாங்கி கொடுத்தும் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை என்று விமர்சித்து பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் ஜமாபந்தி நிறைவு விழாவில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் வழங்கினார். தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3 லட்சம் மதிப்பில் கோடி காய்கறிகள் பயிரிடுவதற்கான கல்பந்தல் அமைக்கும் பணி, ஆணை உள்ளிட்டவைகள் இதில் அடங்கும்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து தமிழக பகுதிக்கு கடத்த இருந்த 500 கிலோ மதிப்பிலான புதுச்சேரி அரசின் இலவச அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் பகுதியில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவ்வழியாக வந்த சரக்கு வாகனத்தை சோதனை செய்ததில் தமிழக பகுதிக்கு கடத்த வைத்திருந்த 500 கிலோ புதுச்சேரி அரசின் இலவச ரேஷன் அரிசி மற்றும் கடத்த முயன்ற செந்தில்குமரன் மற்றும் குமரேசன் ஆகிய இருவரை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அமலாக்கத்துறையை வைத்து மாநில அரசை மிரட்ட மத்திய அரசு நினைப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டாஸ்மாக் பெண் அதிகாரிகளுக்கு சோதனை என்ற பெயரில் துன்புறுத்தல் செய்துள்ளனர். கூட்டணியில் இருப்பவர்களை மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை என்று விமர்சித்து பேசினார். இந்த உத்தரவு என்பது இந்தியா முழுக்க அமலாக்கத்துறை மூலம் மாநில அரசாங்கங்களை எப்படியாவது தன் வலைக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒன்றிய அரசாங்கத்துடைய நடவடிக்கைக்கு, சட்டவிரோத நடவடிக்கைக்கு இன்றைக்கு கடிவாளத்தை உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது. இன்றைக்கு இந்த தீர்ப்பு இந்தியா முழுக்க அமலாக்கத்துறை மூலம் வேண்டுகின்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும், கூட்டணி இல்லாமல் எதிரணியில் இருப்பவர் மீது தொடர் நடவடிக்கை ஈடுபடுவது என்பதும் போன்ற செயல்களுக்கு இன்றைக்கு எதிராக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது அமைந்திருக்கிறது. விருதுநகரில் பிரபல தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை வாங்குவது போன்று நடித்து சுமார் ரூபாய் 14,000 மதிப்புள்ள நெய் பாட்டில்கள் போன்றவற்றை திருடிய மதுரையைச் சேர்ந்த 4 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். சிசிடிவி கேமரா உதவியுடன் சூப்பர் மார்க்கெட் ஊழியர்கள் கையும் களவுமாக 4 பெண்களையும் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் பேரில் அங்கு சென்ற பொறையார் போலீசார் இருவரது உடல்களையும் மீட்டு விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஊர் மக்கள் கடும் எதிர்ப்பை மீறி புதிய மதுபான கடை திறக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதிய டாஸ்மாக் கடை திறப்பதற்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையில் மது பிரியர்கள் முதல் விற்பனையில் மகிழ்ச்சியுடன் மதுபானங்களை வாங்கி சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் சாலை விபத்தில் சிக்கிய இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இளைஞர் விபத்தில் சிக்கி சுமார் 50 மீட்டர் தூரம் இழுத்து செல்லக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏரியில் நண்பருடன் குளிக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளரின் மகன் நீரில் மூழ்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்த திருமுல்லைவாயில் போலீசார் இளைஞர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முதன்முறையாக கண்கவர் ராட்சத காத்தாடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியாவின் தேசிய கொடி, ஜல்லிக்கட்டு காளை, தேல் உள்ளிட்ட 40 வகைகளுக்கும் மேலான காற்றாடிகள் பறக்கவிடப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் அதனை ஆர்வமுடன் கண்டு களித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.